Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு travel organization vlog தான். நான் எப்படி travelக்கு எல்லா திங்ஸும் எடுத்து வைப்பேன் அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வேற எதுவுமே கிடையாது. சில फ्रेंड्स வந்து இத Instagramல கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை அப்படியே நீங்க கோயம்புத்தூர்ல கிளம்பனதுல இருந்து என்னென்ன ஆச்சு அப்படிங்கற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நான் ட்ரை பண்றேன். நான் அங்க வந்து பெருசா vlogs எடுக்கல. பட் அன்னைக்கு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படிங்கறத வந்து ஷூட் பண்ணிருந்தேன். சோ அத தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரஸ்டா இருக்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம எங்க travel பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லக்கேஜ் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது தான் फ्रेंड्स. இது வந்து நான் வாங்கி ஒரு 3 months இருக்கும். சஃபாரி அந்த பிராண்டோடது பேடிஎம்ல தான் வாங்கியிருந்தேன். இது எல்லா சைட்லயும் அன்னைக்கு நான் சர்ச் பண்றப்போ பேடிஎம்ல தான் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இது ஸ்டாக்ல இருக்கா எனக்கு என்னன்னு தெரியல. இது வந்து மீடியம் சைஸ் 66 இன்ச் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க் கிடைச்சிச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் இப்போ ஸ்டாக்ல இருக்கா அப்படின்னு தெரியல. இதோட ப்ரைஸ் ஆனால் ரியல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. நான் வாங்குறப்போ 1800 இருந்துச்சு. அமேசானில் 3000 அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பேக் இந்த பர்டிகுலர் பேக்கோட ப்ரைஸ் வந்து. ஸோ அதனால இது அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா அகலமாக ரொம்ப கரெக்டான சைஸில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு 5 days போகிறீங்கன்னா கூட பேக் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணது என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் தான். நான் அங்கே போயிருந்தது ஒரு பிரைடல் மாஸ்டர் கிளாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எதுக்காக போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் பிரைடல் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 5 day மாஸ்டர் கிளாஸ் போயிருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து சென்னை வந்து ஒரு 25 days வருவேன். ஸோ இது வந்து ஒரு 5 day சின்ன மாஸ்டர் கிளாஸ் மாதிரி போயிருந்தேன். ஸோ அதனால மேக்கப் ஐட்டம்ஸ் நான் நிறையா தான் பேக் பண்ணியிருப்பேன். எனக்காக இல்லை, நான் இன்னொருத்தவங்களுக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் நீங்கள் கிளிங் ராப் வச்சு சுற்றிடுங்க. இந்த மாதிரி லிக்விட் பாட்டில்ஸ் எல்லாமே கிளிங் ராப் வச்சு சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வராது. நீங்கள் பபிள் ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த பாக்ஸ் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அமேசானில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜுவல்லரி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மேக்கப் வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ப்ரஷ் என்னோட மேக்கப் ப்ரஷஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனி கவரில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கவரில் போட்டிருந்தேன். எல்லா ஐஷேடோ பேலட், ப்ளஷ் பேலட், கான்டோர் கிட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் காட்டன் பேட் வச்சுருப்பேன். இது எல்லாருமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது எதுவுமே பிரேக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் டியூப்ஸு, பாட்டில்ஸ் இது எல்லாத்துலேயுமே கிளிங் ராப் சுற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி பேலட்ஸ், பவுடர், காம்பேக்ட், ப்ளஷ் இதுலலாம் ரெண்டு காம்பேக்ட் அந்த காட்டன் பால்ஸ் இருக்கு இல்லையா, காட்டன் பேட்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆகவே ஆகாது. நான் அவ்வளோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ளே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த பாக்ஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எனக்கு ஒரு கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 2000 நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1800 அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இல்லைனா கூட இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதாக இருக்கும். ஸோ நான் இந்த பாக்ஸையும் இந்த சூட்கேஸ்குள்ளேயே தான் வைக்கிறேன். நான் நிறைய பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. நான் தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால ஒரே ஒரு சூட்கேஸ், ஒரு பேக் பேக் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் இதுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் வந்து இது வந்து ஒரு ஃபேப் பேக்கோட பவுச். இதில் வந்து நான் எல்லா லிப்ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹைட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதுக்கெல்லாம் உங்கள் ஹைட் கரெக்டாக மேனேஜ் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இதுக்காக தான் நான் போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தஞ்சாவூர் வராமல் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு சல்வார் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இந்த 2 சல்வார் மெட்டீரியலும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஒரு ஃபுல் சூட் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டார்க் க்ரீன் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த ரெண்டுமே எனக்கு ஐடியா இருந்துச்சு. பட் இந்த டார்க் க்ரீனுக்கு வந்து ரெட் கலர் பேண்ட் இருந்ததுனால அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அது ஸ்டிச் பண்ணிவிட்டு அது ஸ்டிச் பண்ணதுமே நான் பேக்கிங்க்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் ரோல் பண்ணியெல்லாம் வைக்கல. நிறைய பேர் ரோல் பண்ணி வைப்பாங்க. எனக்கு ஆனால் இது கொஞ்சம் நேர்கீழாக இருக்கும். நான் அந்த வந்து அடிக்கிட்டு இருக்கையிலே காட்டுறேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஒரு சைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இதுக்கு நான் என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே லிஸ்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதில் என்னோட டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த சூட் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணது, இன்றைக்கே இப்போயே ஸ்டிச் பண்ணது. ஸோ இதை வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கீழே வந்து குர்தாஸ் எல்லாமே நான் அங்கே போட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். மேலே வந்து நான் ஜெகின்ஸ் அண்ட் ஜீன்ஸ் வச்சுருக்கேன். அந்த குர்தாக்கு போட்டுக்கிறதுக்காக ஒரே ஒரு லெகின்ஸ், அப்புறம் ஒரு பிளாக் லெகின்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஜீன்ஸ் இல்லை 3 ஜீன்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் வந்து நான் ஒன்று போட்டுட்டு போவேன், அதே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு எத்தனை செட் டாப் வேணும், எத்தனை செட் பாட்டம் வேணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எனக்கு மட்டும் பேக் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் பேக் பண்ணுறீங்கனாலும் அவங்கள்ட்ட எது தேவை அப்படின்னு கேட்டு அதை தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த பேண்ட் தான் நான் போட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷேடில் இல்லை ஷேடட் ஜீன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டாப்ஸ்க்கு வந்து அது மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செட்டாக ஒரு பேண்ட், ஒரு ஷால், ஒரு டாப்னு நீங்கள் ஒன்றுக்கும் தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே நான் வந்து ஸ்டோல்ஸ் வச்சுருக்கேன். ஸ்டோல்ஸ் வந்து நான் டவலாகவும் யூஸ் பண்ணுவேன். பியோர் காட்டன் ஸ்டோல்ஸ் வந்து எனக்கு டவலாக யூஸ் பண்ண பிடிக்கும். அண்ட் போட்டுக்கிறதுக்கு அந்த சல்வார் மெட்டீரியலோட துப்பட்டா, அதுக்கப்புறம் அந்த குர்தா செட்ஸ்க்கு எதுக்கெல்லாம் ஸ்டோல்ஸ் போடணுமோ அதுக்கு மட்டும் ஸ்டோல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி எல்லாமே ஒரு சைட்லேயே நான் அடுக்கி வச்சுருக்கேன். இது எனக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நான் போய் என் ஆன்ட்டி வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு அப்படியே அடியில் வந்து குர்தாஸ் இருக்குது, மேலே பேண்ட் இருக்குது அப்படின்னு தெரியறதுனாலையும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எல்லாமே நீங்கள் செட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு சல்வார் சூட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் அது எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாகவே நான் அந்த என்னோட மேக்கப் கிட் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் இதுலேயே எடுக்கிறேன். இன்னொன்று நான் இதனால தான் ரோல் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ட்ராலியாக இழுத்துட்டு போகிறதோட கம்பியோட இது மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இடத்துலலாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும் நான் ரோல் பண்ணல. ஸோ ஒரு கார்னரில் நான் மேக்கப் பாக்ஸ் வச்சுட்டேன். இந்த சைடு அதுக்கப்புறம் 2 ஸ்கர்ட் 2 நைட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோல்ஸ்க்கு அப்புறம் 2 ஸ்கர்ட் 2 நைட்டி ஆட் பண்ணி நான் அதை வந்து பாக்ஸில் வந்து லாக் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற கார்னரில் என்னோட ப்ரா பேக் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஏற்கனவே ஷையவே ஹாலில் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ அது இருக்கிறதுனால எல்லா லிங்கரியுமே அதுக்குள்ளேயே வந்து காம்பேக்டாக அடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே ஸ்லிப்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஒரு ட்ராவல் எசென்ஷியல்ஸ் போட்டிருந்தேன். நான் கண்ணாப்புனான்னு வைக்கிற மாதிரி இருந்தாலும் எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வர எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் கேர் கிட். நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத்னிங் பண்ணி இப்போ ஃப்ரண்ட்டில் வர ஹேர் வந்திருக்கு, ஒரு 2 இன்ச் கிட்ட வளர்ந்துருக்கு. ஸோ அந்த ஹேர் வந்து கேர்லியாக தான் இருக்கும். இப்போ ஸ்மூத்னிங் பண்ணுற ஐடியாவில் இல்லைங்கிறதுனால நான் அயன் பண்ணுவேன் ஹேரை. ஸோ நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து ஹீட் போடுறீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, அதுக்கான செட்டிங் ஸ்ப்ரே, அதுக்கான கண்டிஷனர், அதுக்கான க்ரீம்னு போடணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இத்தனை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. பட் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ், அப்புறம் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரேஸ், ஹீட் ஸ்ப்ரேஸ் எல்லாமே எடுத்து தனியாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக்ஸில் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பாட்டில்ஸ். அதுவும் நான் அமேசானில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் கிடச்சிச்சுனாலும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் எதுவும் கிளாஸ்க்கு போகிறீங்க இல்லை நீங்கள் வேறு எதுவும் கற்றுக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான விஷயம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தமாக எல்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து பர்சனல் பவுச். இதில் வந்து 2 சானிட்டரி நாப்கின், ஒரு வெட் வைப்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனி பவுச்சஸாக வைக்கிறப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இப்போ டைம் இருக்கோ இல்லையோ, இல்லை இந்த டைமில் உங்களுக்கு இல்லை அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக 2 சானிட்டரி நாப்கினாவது உங்களோட வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப்பாக இருக்கும். இது ஒரு இதில் வந்து என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சுருக்கேன். என்னோடது வந்து பேபிலஸோடது. இதோட ரிவ்யூ சில பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே அம்மாவோட ஹேரில் நான் எப்படி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதோட ரிவ்யூவும் அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து அதுலேயே ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே வச்சு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பவுச்சில் என்னோட பர்சனல் திங்ஸ் நான் டெய்லி என்ன யூஸ் பண்ணுவேனோ அதை வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோட சன்ஸ்க்ரீன் லோஷன், என்னோட டெய்லி மேக்கப், என்னோட கோம், அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் ஹேர் பின் அந்த மாதிரி நான் டெய்லி இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேங்கிறத எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ராவல் போகையில் நிறைய நெயில் பாலிஷஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு நெயில் பாலிஷ், நான் வந்து ஷிம்மர் நெயில் பாலிஷ் மட்டும் தான் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப நாள் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனிச்சுனாலும் நீங்கள் திருப்பி அந்த இடத்துல ரீகோட் பண்ணிங்கன்னா அது அசிங்கமாக தெரியாது. ஏற்கனவே போன இடத்துல நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி தெரியாது. அதனால் அந்த ஒரு ஷிம்மர் நெயில் பாலிஷ் மட்டும் போட்டுட்டு அதே ஷிம்மர் நெயில் பாலிஷ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஜுவல்லரிஸ் நான் எப்பயுமே பவுச்சில் வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸில் வைக்கிறது தான் விரும்புவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இதில் வந்து வாட்சஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, ஒரு இதில் வந்து இயரிங்ஸ் இருக்குது. எனக்கு ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் தனித்தனி பாக்ஸில் எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது ஒரு 2 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்காக தான் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த பவுச்சில் ஷவர் ஜெல், லூஃபா அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே செப்பரேட் பாக்ஸ் ஆர் செப்பரேட் பவுச்சில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கையிலே ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பேஸ்ட், ப்ரஷ், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ், இந்த மினி சைஸில் இருக்கிறதெல்லாம் தான் நான் ஸ்கின் கேருக்கு எடுத்துகிட்டு போவேன். பெரிய பாட்டில் வந்து ஸ்கின் கேருக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். எந்த பிராண்ட்னாலும் எடுத்துகிட்டு போவேன்னு கிடையாது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறதோட மினிஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவேன். வெளியில் போகிறப்ப வேக்சிங்கோ இல்லை வந்து எப்லேட்டிங்கோ நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஷேவிங் தான். ஸோ அதுக்காக 2 பிளேட் தனியாக அந்த ஷேவரோடது லெட் ஷேவ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் வந்து எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ் எல்லாமே நான் மினியாக எடுத்துக்கிறதுனால அரேஞ்ச் பண்ணுறதுக்கும், இது மினிஸை நீங்கள் இப்படி தான் காலியும் பண்ண முடியும். நீங்கள் நார்மல் டேஸில் வந்து மினிஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் ட்ராவல் பர்பஸ்க்காக மினிஸ் எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் தான் சைடில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. இது எல்லாத்தையுமே இப்போ இதுக்கு மேலே நான் வந்து அடிக்கிடுவேன். கரெக்டாக இருக்கும். அந்த ஜுவல்லரிஸ் மட்டும் நான் அந்த மேலே ஜிப்பில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி வச்சிங்கன்னா ஒரே பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரே சூட் கேஸில் உங்களோட எல்லா லக்கேஜும் வந்து
ரெடி ஆகிடும். நீங்கள் 2-3 தூக்கிட்டு போக தேவையில்லை நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வரிசையாக இந்த சைடு ட்ரெஸ் வச்சுட்டேன். அடுத்ததில் ஒரு பவுச்லேயும் என்னென்ன இருக்கோ அந்தந்த பவுச்சை வந்து அதோட தனித்தனியாக அது மேலேயே வச்சுருக்கேன். மேலே எனக்கு நிறைய கேப் இருந்துச்சு. நீங்கள் போட்டு அமுக்கி ப்ரெஸ் பண்ணி அப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம இன்னர்வேர் எல்லாத்தையுமே அடியில் பேக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால இந்த மேலே இருக்கிற பவுச்செல்லாம் இது பண்ணால் அதோட ஷேப் மாறிடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம எவ்வளோ வேணாலும் அது மேலே அடிக்கலாம். அதை தான் டாப்பில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னும் கூட உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அந்த கார்னரில் வந்து என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் அப்புறம் வந்து நம்ம ஹேருக்காக வச்சுருந்தது எல்லாத்தையுமே இப்படி வரிசையாக அடிக்கிட்டு இந்த உள்ளே வந்து நான் ஜுவல்லரி வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோட பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பேக் நான் எடுத்துகிட்டு போவேன். எப்படியும் நம்ம ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவோம். இதை விட அதிகமாக பண்ணுறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரே ஒரு ஜிம் பேக் மாதிரி இருக்கிற நார்மல் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன். இதை விட ரிட்டர்னில் வந்து நான் நிறையா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டேன் எனக்கு தெரியும். நான் எக்ஸ்ட்ரா 2 சூட்கேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஷாப்பிங் பிளாக்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேக்கையும் இந்த பேக் நம்மளோட சூட்கேஸ்குள்ளே வச்சுட்டா நம்மளோட ட்ராவல் ஆர்கனைசிங் முடிஞ்சிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ ஒரே ஒரு சூட்கேஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த சூட்கேஸ் இல்லாமல் நான் ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்ச பிளாக் பவுச்சில் என்னோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பேக் பேக்கில் நான் வந்து என்னோட வாலெட், என்னோட பர்ஸ், என்னோட லென்ஸ் கேஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன். நமக்கு ட்ராவல் அப்போ எதுவும் பேக் ஓப்பன் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் வச்சுருந்தேன். எல்லாமே நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுத்ததுனால இருக்குது. இந்த குட்டி இருக்கிறது வந்து என்னோட லென்ஸ் கேஸ். நீங்கள் லென்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே இதில் லென்ஸ் கேஸ் அதோட லென்ஸ் சொல்யூஷன் எல்லாமே வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் வெளியில் போய் இது பண்ணுறீங்கன்னா கூட ஹேண்டியாக இருக்கும். ஐடி கார்ட்ஸ், ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் ஃப்ரண்ட் பவுச்சில் வச்சிருக்கேன். அதோட மிஸ் பண்ணாமல் நீங்கள் எதுவும் புக் ரீடிங் பண்ணுவீங்கன்னா ரீடிங் புக் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட கிண்டல் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் புக் ரீட் பண்ணுவீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இன்னொரு செப்பரேட் பவுச்சில் அதே பேக் பேக்கில் என்னோட எக்ஸ்ட்ரா மொபைல், பவர் பேங்க், அப்புறம் வந்து நம்மளோட ஒய்ஃபை, சார்ஜர் அது எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவல் எசென்ஷியல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இது எல்லாம் தான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து ஏதாவது ஒரு 2 சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருந்துச்சு இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ஷாப்பிங் vlogs அண்ட் ஹால்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.